Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இந்த நாளிலும் தேவ வசனத்திற்காக நாம் நம்முடைய கவனத்தை திருத்துவோம். आज भी प्रभु के वचन की ओर हमारा ध्यान लगाएं. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆதாரமாக எடுத்துக்கப்பட்ட வேத வாக்கியம். आज के संदेश के लिए चुना हुआ वचन நாம் வாசிக்க கேட்ட 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். हम पढ़ते हुए सुना पहला पत्रस 4 अध्याय उसका 7ஆம் வசனம். 7वां वचन. எல்லாவற்றிற்கும் முடிவு சமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். सब बातों का अंत तुरंत होने वाला है, इसलिए संयमी होकर प्रार्थना के लिए सचेत रहो. யாவரும் ஒரு மனதோடு கண்களை மூடி வேண்டல் செய்வோம். हम एक मन होकर आंखें बंद करें और इस वचन के लिए प्रार्थना करें. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, हम पर प्रेम करने वाला हमारे प्रेमी परमेश्वर, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். इस सुंदर समय के लिए आपको धन्यवाद देते हैं. நீ குறிப்பிட்டிருந்த தம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். प्रभु अपने आज के लिए चुना हुए इन वचनों के लिए धन्यवाद देते हैं. உம்முடைய ஆவியானவர் தாமே கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்கு நேராக இங்கே நடத்தும்படியாக வேண்டல் செய்கிறோம். पवित्र आत्मा हमारे बीच में होकर इस वचन के ओर हमारा ध्यान लगाने, எங்களோடு பேச வேண்டியதை பேசுவீராக. हमसे जो प्रभु कहना चाहता है वो हमसे कहें. ஒவ்வொரு உள்ளத்தோடும் தம்முடைய ஆவியின் மூலமாக இந்த வசனங்கள் பதிக்கப்படுவதாக. हर एक हृदय में वचन बने रहें இதன் மகிமையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். और वचनों का महत्व जानने के लिए, उसकी महिमा जानने के लिए सहायता कर. Lord, remove all the language barriers in the name of the Lord. भाषाओं की जो भी समस्या है उसको दूर कर. Let your presence convict, let your Holy Spirit convict every heart of the people. पवित्र आत्मा हर एक की हृदय में क्रिया करने के लिए हम प्रार्थना करते हैं. बोल रहे हम भी பேசுகிற நானும் ஒரு சமூகத்திலே தம்முடைய ஆவியின் உதவியோடு மட்டும் பேசும்படி கர்த்தர் உதவித்தார். जो बोल रहे हैं हम भी पवित्र आत्मा में होकर बोलने के लिए सहायता करें. இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं पिता. Praise the Lord. Hallelujah. हालेलुया. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கிட்ட இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு கடந்த வாரத்தில் தியானிக்கும் போது ஆவியானவர் சுட்டி காட்டின ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ये वचन प्रभु ने पिछले हफ्ते में जब वचन का मनन कर रहे थे, इस वचन के ऊपर प्रभु ने ध्यान दिया. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, यहाँ पर लिखा है सब बातों का अंत तुरंत होने वाला है, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். इसलिए संयम ही होकर प्रार्थना के लिए सचेत रहो. இங்கு ஒரு ஜெபத்தை பற்றி பேசுகிறது. यहाँ पर प्रार्थना के एक विषय लिखा है இதில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்றும், और इसमें संयम ही होने के लिए लिखा है, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்றும் வேதம் சொல்கிறது. और प्रार्थना करने के लिए सचेत रहने के लिए भी हमें सलाह दिया है. காரணம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. क्योंकि हर बातों का अंत तुरंत होने वाला है. நாம் இப்பொழுதும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். हम अंतिम समय का अंतिम दिनों में रह रहे हैं. அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் திக்குதக்க வசனங்கள் யாவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. प्रभु की हर एक वायदाएं और भविष्यवाणियां सब कुछ पूरी होते जा रहा है. அதில் கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள், इसलिए जो प्रभु पर विश्वास करते हैं, நாம் எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. हम कैसे प्रार्थना करना है उसके बारे में वचन हमें चेतावनी दे रहा है. இந்த நாளின் தலைப்பாக ஆயத்தமுடன் உள்ள ஜெபம் என்ற தலைப்பிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். तो आज के दिन में भी इस विषय के बारे में हम संदेश दे रहे हैं, प्रार्थना की तैयारी. நாம் யாவரும் ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். हम भी प्रार्थना करते हैं, सभी लोग प्रार्थना करते हैं. தேவ பயம் உள்ளவர்கள் யாவரும் ஜெபிக்கிறார்கள். जिसके पास ईश्वरीय भक्ति है सब लोग प्रार्थना करेंगे. ஆனா அந்த ஜெபத்தில் உள்ள நோக்கமும் அந்த பசுத்தமான கிரியைகளும் நிறைவேறாமல் இருக்கிறதை காண்கிறோம். पर उस प्रार्थना का पवित्र उद्देश्य पूरा नहीं हो रहा है. நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்மல் பிராக்டிஸ் அல்ல,
प्रार्थना करना है ये हमारा कर्तव्य बोल के एक फॉर्मेलिटी के लिए नहीं, நம்முடைய தேவைகளை கேட்பதற்காக மட்டுமல்ல, और प्रार्थना केवल हमारे मांगों को रखने के लिए नहीं, உண்மையான ஜெபம் கர்த்தரோடு உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துகிறது. पर सच्चे प्रार्थना परमेश्वर के साथ हमारा एक रिश्ता को बताता है, The experience with the Lord. और उसके द्वारा जो अनुभव हम प्रभु से पाते हैं, அந்த அனுபவம் பெறாத பட்சத்திலே நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. जब हम उसका अनुभव नहीं पाते हैं तो हमारा प्रार्थना एक मामूली प्रार्थना हो जाती है और उसका कुछ प्रतिफल नहीं होती. எரேமியா 31:3 படிக்கும்போது அங்கு சொல்லப்படுகிறது, என்ன நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். और यिर्मयाह की पुस्तक 33वां वचन अध्याय उसका 3 में पढ़ते हैं तो वहाँ लिखा है, मुझसे प्रार्थना कर और मैं तेरी सुनकर तुझे बड़ी बड़ी और कठिन बातें बताऊंगा जिन्हें तू अभी नहीं समझाता. கர்த்தர் இந்த ஜெபத்திலே எதிர்பார்க்கிறது அவர் நம்மோடு பேசுவதற்கும் நமக்கு தம் சந்தின் தெரிவிப்பதற்கும் அவருடைய தேவனுடைய சித்தத்தை உணர்வதற்கும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் சொல்வதற்குமே இந்த ஜெபம் இருக்கிறது. तो प्रार्थना में प्रभु हमसे सुनना चाहता है, हम प्रभु के सामने जो भी बातें हैं उपस्थित कर सकते हैं और प्रभु भी हमसे बात करना चाहता है. ஜெபம் என்பது நாம் கர்த்தரோடு பேசுவது மட்டுமல்ல, அவர் நம்மோடு சொல்லுகிற காரியங்களை கேட்பதும் கூட. तो केवल हमारे तरफ से प्रभु से कुछ बोलने का केवल नहीं, और परमेश्वर से भी हम सुनना है. ஆகவே தேவனுடைய ஒரு உறவிலே நாம் அவரோட ஐக்கியத்திலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. तो परमेश्वर के साथ हम संपर्क करते हुए परमेश्वर से कुछ सूचना पाए और परमेश्वर से भी सलाह लें, यही प्रार्थना होती है. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு ஆயத்தங்கள் உண்டு. हम जो भी करते हैं उसके लिए हम कुछ तैयारी करते हैं. ஆக இந்த மகத்துவமுள்ள தேவனோடு பேசுவதற்கும் அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கும் நாம் எப்படியும் இருக்க முடியாது, எப்படியும் ஜெபிக்க முடியாது. तो इतना महान परमेश्वर के सामने हम कैसे भी हो अपने मन मर्जी से हम प्रार्थना नहीं कर सकते, कैसे भी हम उनके सामने बैठ नहीं सकते. நாம் நம்முடைய ஜெபத்தை ஒரு ஃபார்மாலிட்டியாக நாம் மாற்றி விடக்கூடாது. ये एक फॉर्मेलिटी की तरह हम ना करें. We must have the experience with our Lord. पर हमें अनुभव करना है. அந்த மகத்துவமான ஜெபத்துக்குள் கடந்து செல்வதற்கு और ऐसे एक महत्व प्रार्थना में जाने के लिए வேதம் இதையே சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்கள். यहाँ पर वचन में हमें यहाँ पर लिखा है स्वयं ही होकर प्रार्थना करना. நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம்? हम किसके लिए प्रार्थना करते हैं? சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். हम किससे प्रार्थना करते हैं? सर्वशक्तिमान परमेश्वर से. He is the King of Kings. वो राजाओं का राजा है. He is the Lord of Lords. वो प्रभुओं का प्रभु है. அவருடைய சர்வாண்டத்தின் சிருஷ்டித்த கிரியேட்டராக இருக்கிறார். वो सारे सृष्टि को सृष्टि किया हुआ सृष्टि करता है. அவர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். और महिमामय परमेश्वर है. பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். पवित्र परमेश्वर है. இவ்வளவு மகிமையுள்ள தேவனிடத்திலே நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்றால், तो इतना महान परमेश्वर से हम अनुभव पाने के लिए ஜெபமும் ஆராதனையும் ஒரு வே ஆஃப் டூயிங்கா இருக்கிறது. प्रार्थना और आराधना ये दोनों एक मार्ग है. ஆகையால் அந்த மகத்துவமுள்ள தேவனை நாம் ஜெபத்தின் மூலமாக சந்திப்பதற்கு और इस महत्व परमेश्वर को हम प्रार्थना के द्वारा उनसे संपर्क रखने के लिए நாம் எப்படியும் இருந்த வண்ணமாகவே இருக்கிற வண்ணமாக நம்முடைய மனது போல ஜெபிக்கிறது அல்ல. हम जैसे हैं वैसे ही नहीं, या फिर हमारा मन मर्जी से नहीं. நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு ராஜாவிடத்திலோ பிரதான மந்திரியிடத்திலோ செல்லும்போது நாம் எப்படியும் சொல்ல முடியாது. और संसारिक रीति से भी एक राजा के सामने
जाना है या एक बड़ा मंदिर के सामने हम जाना तो कैसे भी हम नहीं எஸ்டருடைய காலத்திலே எஸ்டர் அவர் ராணியாக இருந்தாலும் அவருடைய மனைவியா இருந்தாலும் அவர் ராஜ சமூகத்தை பிரவேசிக்கும் போது எப்படியும் சொல்ல முடியாது. एस्तर रानी होते हुए भी वो राजा के सामने कैसे भी वो जा नहीं सकती थी. ஆகையால் நாம் பசுத்தமுள்ள தேவனிடத்தை ஜெபிக்க செல்லும்போது इस तरह पवित्र परमेश्वर के सामने जब हम प्रार्थना के लिए जाएंगे we need some preparation. हमें भी कुछ तैयारी जरूरी है. Amen. Amen. ஆக இந்த தயாரோடு தான் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க செல்ல முடியும். हम तैयारी होकर ही उनके सामने जा सकते हैं. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆக நம்முடைய தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களையும் சாபத்தையும் வைத்திருக்கிறாராம். तो हमारे सामने परमेश्वर आशीष भी रखा है, श्राप भी रखा है, ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறாராம். और हमारे सामने जीवन भी और मृत्यु भी रखा है. ஆக கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்றனுபவிக்க வேண்டும். तो जो प्रभु सामने रखा है उसमें से जो हमारे लिए भला है उसको हम प्राप्त करना है. Deuteronomy chapter 11 verse 26 and 27 says, இதோ நான் இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். और व्यवस्था 11:26 and 27 11 का 26 और 27. सुनो, मैं आज के दिन तुम्हारे आगे आशीष और श्राप दोनों रख देता हूँ. अर्थात यदि तुम अपने परमेश्वर यहोवा की इन आज्ञाओं को जो मैं आज तुम्हें सुनाता हूँ तुम मानो और तो तुम पर आशीष होगी. ஸோ ஆக தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் இந்த தேவனுடைய பிரமாணங்களின்படி கீழ்ப்படிந்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு தானே வாய்க்கும். तो परमेश्वर रखा है आशीषों को हम पाना तो भी नियम यही है, हम परमेश्वर की आज्ञाओं को मानना है. நாம் முன்பு சபையிலே கற்ற இந்த செய்தியிலே God has a principle to bless every people. और परमेश्वर के एक सिद्धांत है परमेश्वर अपने लोगों को आशीष देने का. உண்மை உள்ளவர்களோ அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். हम जानते हैं जो सच्चे हैं वही भरपूरी से आशीष पाएंगे. Give shall be given unto you. हम जानते हैं दे दो तुम्हें दिया जाएगा. இவ்விதமாக கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஒரு பிரின்சிபலா வைத்திருக்கிறார். इस तरह हर एक आशीष पाने के लिए एक नियम है, एक आज्ञा है. ஆக புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் யார் யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்றும் வேதம் சொல்கிறது. और पुराना नियम में भी नया नियम में भी हम देखेंगे तो किसका प्रार्थना सुनी जाती है उसको हम देख सकते हैं. நீங்க ஜோயல் 2:23 பார்க்கும்போது जोएल 2 का 23 में लिखा है, சீயோன் குமாரரே உங்கள் தேவனே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்கிறார். और यहाँ पर लिखा है, हे सियोन के लोगों तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो और आनंद करो, क्योंकि तुम्हारे लिए वह वर्षा अर्थात बरसात की पहली वर्षा बहुतायत से देगा और पहले के समान अगली भी पिछली वर्षा भी देगा. யோவான் 15:16 பார்க்கிறோம், நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதினாலே உங்கள் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று பார்க்கிறோம். और यूहन्ना 15 का 16 में हम पढ़ते हैं प्रभु की आज्ञाओं को हम मानते हैं, हम फल लाएंगे तो प्रभु हमें हमारे मांगों को पूरा करेगा. யோவான் 15:7 பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். और यूहन्ना 15 के 7 में लिखा है, यदि मेरा वचन तुम में और तुम मुझ में बने रहो तो जो तुम मांगोगे वो पूरा होगा. ஆக நம்முடைய வேண்டுதல் யாவும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். तो जो भी है प्रभु एक नियम के अंदर रखा है, एक आज्ञाओं के अंदर रखा है. நீ விதமாக ஜெபித்தால் உன் வேண்டுதல் கேட்கப்படும். तुम ऐसे प्रार्थना करोगे तो तुम्हारा प्रार्थना सुनी जाएगी என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. इस तरह प्रभु की आज्ञा है और वचन है. இதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இவ்விதமான ஒரு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்கைக்குள்ளே நம்மை வருவித்துக் கொள்வது
நாம் முடியாதவர்களாக இருக்கிறோம். पर इस आज्ञा के अंदर हम अपने आप को ला नहीं पा रहे हैं. ஆக இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் நாம் எல்லா காரியத்திற்கும் நாம் ஆயத்தப்படுகிறோம். हम हर बातों के लिए तैयार होते हैं. நம்முடைய வீட்டிலே ஒரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் நாம் முன்கூட்டியே சில காரியங்களை நாம் ப்ரிப்பரேஷன் செய்கிறோம். यदि हमारे घरों में कोई शादी है तो हम क्या करते हैं, पहले से उसकी तैयारियों में जुट जाते हैं. ஆக இந்த இன்னும் நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் செய்தால், மீட்டிங் இருந்தாலும் சரி, ஆராதனைக்கு வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, there is need of preparation. और कोई सभा आयोजन किया है या कुछ और बातें हैं, कुछ भी बात हो, हम उसके लिए तैयार हो जाते हैं. ஆக இந்த ஜெபமும் கர்த்தரை நம்மை சிருஷ்டித்தவரோடு நாம் கம்யூனிகேட் பண்ணுகிறபடினாலும் அவருடைய சத்தத்தை கேட்கிறபடினாலும் நமக்கும் சில ஆயத்தங்கள் தேவையா இருக்கிறது. और ये प्रार्थना परमेश्वर के साथ हमारे संपर्क बढ़ाने का एक मार्ग है, इसलिए उसके लिए भी तैयारी जरूरी है. சங்கீதம் 66:18 படிக்கும்போது, என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேதானாயில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்கிறார். और भजन संहिता 66 का 8 में भी लिखा है, 18 में 66 का 66 verse 18. यदि मैं मन में अनर्थ की बात सोचता तो प्रभु मेरी ना सुनता. Amen. आमेन. இன்னும் ஏசாயா 1:15 பார்க்கும்போது, நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் நான் உங்கள் ஜெபத்தை கேட்பதில்லை என்று சொல்கிறார். और यशाया में भी लिखा है, तुम मुझसे पुकारोगे मैं तुम्हें नहीं सुनूंगा. ஸோ எல்லா ஜெபங்களும் நம்மை நேசிக்கிற தேவன் தான். हम पर प्रेम करने वाला परमेश्वर तो है. ஆயினும் சில ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார் நம்முடைய தேவன். फिर भी कभी प्रभु हमारा प्रार्थना को ग्रहण नहीं कर पाते हैं. ஆமென். ஆகையால் ஏதோ ஒரு ஆயத்தம் தேவையா இருக்கிறது. तो हमें तैयारी होना जरूरी நம்மை है. ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவையா இருக்கிறது. हमें सीधा करना जरूरी है. எவ்விதமான எல்லா நான் கர்த்தரோடு இணைய வேண்டிய நம்முடைய விண்ணப்பங்களை செய்ய வேண்டிய ஒரு காரியங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவையா இருக்கிறது. हम क्या प्रभु से विनती करेंगे उन बातों का, और अपने आप को कैसे उसके लिए तैयार करना देखना जरूरी है. வேதத்திலே எலியா தீர்க்கதரிசி और पवित्र शास्त्र में एलिया भविष्यद्वक्ता के बारे में हम जानते हैं. ஒரு பலிபீடத்தை கட்டி ஜெபம் செய்தார். वो एक वेदी बनाया और प्रार्थना किया. இதை 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் பார்க்கிறோம். पहला राजा 18 अध्याय में इसको पढ़ते हैं. அதிலே அவர் பலி செலுத்துவதற்கு முன்னாகவே சில ஆயத்தங்களை செய்கிறார். वो बलि चढ़ाने के पहले ही कुछ तैयारी कर रहा था. அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார். वो क्या कर रहा था, उस जगह को शुद्ध किया. காரணம் அந்த இடத்திலே மற்றவர்கள் பலியிட்ட இடமாக கல்களை நாட்டி और 12 கோत्र के हिसाब से 12 पत्थर लगाया. அதை சுத்திகரித்து और उसको भी शुद्ध किया. தேவனுடைய வார்த்தையின்படியே எவ்விதமாக நீ எங்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்ற எல்லா முறைமையின்படியே சுற்றி கந்து அதை 4 தடியிலும் தண்ணியை ஊற்றி சுத்திப்படுத்தி और हर प्रकार से उस जगह को तैयार किया और उसको वेदी के चारों ओर गड्ढा खोद कर उसमें पानी भी भराया. அவன் எப்படியும் ஜெபிக்கவில்லை. वो कैसे भी ये बलि नहीं चढ़ाया. ஆனால் நீங்க அந்த verse 36 படிக்கும்போது, और पहला राजा 18 का 36 में यदि पढ़ते हैं, அவர் எல்லாத்தையும் செய்துபடுத்தி ஜெபிக்கிறார். நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். और ये सारा काम मैंने तेरे वचन अनुसार ही किया, ऐसे करके प्रार्थना किया. ஆக பலி செலுத்துவதற்கு, और बलि चढ़ाने के लिए भी, பலி செலுத்துவது என்றால் கர்த்தரோடு ஜெபத்திலே நாம் அவரை தரிசிப்பது. बलि चढ़ाना मतलब प्रार्थना में प्रभु की स्तुति करते हुए उनको कुछ समर्पण करते हैं. हमें worship the name of the Lord ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. और परमेश्वर के नाम की बढ़ाई करते हैं. ஆக இதற்கு முன்னதாகவே அவன் சில ஆயத்தங்களை செய்கிறான். पर उसके पहले उन्होंने पूरी तैयारी की. Amen. Amen. அங்க சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்து முடித்தேன். मैंने ये सब काम तुझसे वचन पाकर की है. Amen. Amen. So அவர் பண்ணின ஜெபம் 2 சென்டென்ஸ் தான்.
तो एलिया ने दो ही शब्द प्रार्थना में किया। வானத்தின் அக்கினி வந்து அந்த அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது. और उस दो शब्द की प्रार्थना सुनी गई और आकाश से आग उतर आया और सबको भस्म कर दिया। மற்றவர்கள் மத்தியிலே தேவன் ஜீவிக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். तो लोग खड़े खड़े देख रहे थे कि यहोवा ही सच्चे जीवित परमेश्वर है। ஆக நம் ஜெபம் செய்வதற்கு முன்னதாகவே நமக்கு ஒரு பிரிப்பரேஷன் தேவையா இருக்கிறது. इस तरह हमें भी प्रार्थना करने से पहले अपने आप को तैयार करना जरूरी है। நாம் பொதுவாக ஆயத்தம் ஆகுவதற்கு ஜெபம் செய்வோம். हम तैयार होने के लिए प्रार्थना करते हैं। நோ நோ நோ, ऐसे नहीं, நாம் ஜெபிப்பதற்கு தயாராக வேண்டும். हम प्रार्थना करने के लिए तैयार होना है। பிரிப்பரேஷன் செய்ய வேண்டும். हमें अपने आप को तैयार करना है। இது ஓல்டு கன்செப்ட். என்னன்னு சொன்னா, ஜனங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணி காரியங்களை இந்த ட்ரெடிஷன் சர்ச்சுகளில் உண்டு. अब परंपरा से हम मसीही परिवारों में और कलीसिया में होता है, कोई भी काम का आरंभ करना है, शुरुआत करना, तो एक प्रार्थना करके शुरुआत करते हैं। ஒரு ஜெபம் ஒரு ஃபார்மாலிட்டியாக இது பிரிப்பரேஷனாக செய்வதுண்டு. और प्रार्थना एक कर्तव्य है, इससे करते हैं। ஆனா இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், और यहाँ पर प्रभु हमसे कहता है நீ ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படு. तुम प्रार्थना करने के लिए तैयार हो जाओ। கர்த்தர் சொல்லும்போது நீ தேவ சமூகத்தை வரும்போது நீ நீ காணிக்கை கொண்டு வந்தாலும் மட்டுமே, காணிக்கை கொண்டு வந்ததற்கு முன்னதாக நீ ஃபஸ்ட்டு காணிக்கையை யூ கீப் அவுட் சைட் அண்ட் கம் இன்சைட் த ஹால். யார் யாருக்கெல்லாம் ஏதாவது நான் கோபப்பட்டனோ இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியமோ, ஜஸ்ட் ஃபஸ்ட் யூ காம்ப்ரமைஸ், தென் யூ கிவ் த ஆஃபரிங். तो दान देने के विषय में भी प्रभु कहा है, तो बेड चढ़ाने से पहले उसको बाहर रखो। यदि आपस में किसी के साथ कुछ बर्बाद है तो उसको पहले कॉम्प्रोमाइज होना, उससे माफ़ी मांगना, उसके बाद चढ़ाने के लिए कहा। ஆமென். இது ஒரு தேவனுடைய ரிக்வயர்மெண்ட். ये परमेश्वर चाहता है। கத்தர் காணிக்கையே அவிதமாக சொல்ல இருந்தால் ஜெபத்தை எப்படி அவர் சொல்லாதிருப்பார்? यदि दान के विषय इन बातों को प्रभु ऐसे नियम रखा है, तो प्रार्थना के लिए क्यों नहीं? 2 Chronicles chapter 7 verse 14 says, और दूसरा इतिहास 7:14 में लिखा है, நாம் இது எல்லாரும் தெரிந்த வசனம்தான். हम सब इस वचन को जानते हैं। 13 and 14, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவளுக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். यदि मैं आकाश को ऐसा बंद करूं और वर्षा ना हो, या टिड्डियों को देश उजाड़ने की आज्ञा दूं, या अपनी प्रजा मेरी फैलाऊं, तब यदि मेरी प्रजा के लोग जो मेरे कहलाते हैं दीन होकर प्रार्थना करें और मेरे दर्शन की खोजी होकर अपने बुरी चाल से फिरें, तो मैं स्वर्ग से सुनकर आपका पाप क्षमा करूंगा और अपने देश को, उनके देश को ज्यों की त्यों कर दूंगा। இங்க ஒரு ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகிறது. यहाँ पर एक प्रार्थना के बारे में लिखा है। அந்த நாட்களில் மழை இல்லாமல் இருந்தது, और उन दिनों में जब बारिश नहीं था, பஞ்சம் உண்டாயிட்டு, अकाल था, வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டார், और टिड्डियां भी देश में आकर उजाड़ने लगी, கொள்ளை நோய்கள் உண்டாயிருந்தது. महामारी आई। அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்? तो ऐसे स्थिति में क्या करना है? நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்? कैसे प्रार्थना करना है? எப்படி ஜெபிக்க வேண்டுமா? कैसे प्रार्थना करना है? என் நாமத்திற்கப்பட்ட என் ஜனங்கள் जो मेरा प्रजा कहलाए जाते हैं, தங்களை தாழ்த்தி वो दीन होकर என் முகத்தை தேடி मेरे दर्शन की खोजी होकर பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் अपनी बुरी चाल से फिरेंगे तो அவர் பாவத்தை மன்னித்து उनकी पाप की क्षमा करूंगा அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். और उनकी देश का कुशलता दूंगा। அப்ப இங்க இந்த ஜெபம் இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும் போதும் அல்லது நமக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்றார். तो देश के लिए प्रार्थना करें या अपने लिए प्रार्थना करें या
प्रभु का एक नियम है, மனம் திரும்புதலும் उसके लिए मन फिरना, பாவத்தை மன்னிப்பு பெறுவதும். पाप की क्षमा पाना। Amen. आमीन। So ஆக மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பிற்காக ஜெபிப்பதும் இஸ் நாட் a prayer but it's a preparation to the prayer. तो मन फिरना, पाप की क्षमा पाना प्रार्थना नहीं है, वो तैयारी है। பிறகு சொல்கிறார், நீ அப்பொழுது ஜெபித்து உன் ஜெபத்தை கேட்பேன். எப்பொழுது கேட்பேன்? பாவத்தை மன்னித்த பிறகு. அந்த நீ நீ கேட்ட காரியங்களுக்கும் இந்த தேசத்திற்கும் நான் சேமத்தை கொடுப்பேன். और जब पाप मन फिरेंगे, पाप की क्षमा पाएंगे और प्रार्थना करेंगे तो वो प्रार्थना सुनी जाएगी और प्रभु देश में भी कुशल ஆக பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று நீதிமான்கள் என்ற நிலையிலே நாம் கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார். तो मन फिरकर, पाप की क्षमा पाकर, बुरे चाल से फिरकर धर्मी ठहराकर प्रार्थना करना है, கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தின் மேல் மிகவும் கவனமாக இருக்கிறார். क्योंकि धर्मी लोगों की प्रार्थना प्रभु सुनता है அவருடைய செவிகள் கவனமாக இருக்கிற என்று வேதம் और சொல்கிறது. प्रभु की खाने लगी रहती है। ஆகையால் so repentance and remitting of sin and seeking the Lord is a preparation to the for the prayer. तो प्रार्थना के लिए ये जो तैयारी है, मन फेरना, पाप की क्षमा पाना, बुरे चाल से फेरना, இது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ये प्रभु हमसे चाहता है। மனம் திரும்பாதபடிக்கு அவர் நம்மை நம்மில் கிருபை அளிப்பது அது முடியாத காரியம். காரணம், நினிவே நகர்கள் மக்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட, और निनिवे के लोग जो परमेश्वर को नहीं जानते थे, அவர்கள் யோனாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை சொன்னபோது, पर जब उनको संदेश भेजा गया था यूना भविष्यद्वक्ता के द्वारा, அவர்கள் கடின மனம் உள்ள ஜனங்கள் தான், वो कठोर दिल वाले थे, ஆகிலும் அவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து फिर भी जब भविष्यवाणी कही गई, நம்முடைய அந்த தேசத்திலே 3 days ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டாங்க. वो उन बातों को बहुत गंभीरता से लिया और 3 दिन उपवास के साथ प्रार्थना में बैठे। அந்த ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கு கவனிக்கும் போது, ஒருவேளை கர்த்தர் மனதிறங்கி நம்மை அழிவிலிருந்து காக்கக்கூடும் என்று சொல்லி எல்லாரும் அவர்கள் பொல்லாத வழியை விட்டார்கள் என்று கர்த்தர் அறிந்து அவருக்கு சொன்ன வாதையும் அங்கே அந்த தேசத்தை நிர்மூலமாக்காதபடிக்கு காப்பாற்றினார். वहाँ पर जब इन भविष्यवाणी कही गई थी तो राजा समेत सब उपवास कर रहे थे। राजा की मुंह से यही बात निकल रहा था देशवासियों के लिए। सबको हुक्म देते हुए राजा ने कहा, क्या पता हम मन फेरने से परमेश्वर कभी हमारे ऊपर तरस खाए। ஆக மனம் திரும்பாதபடிக்கும் பாவ மன்னிப்பு பெறாதபடிக்கும் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கிறோம். तो मन फिरे बिना, पछताए बिना, पाप की क्षमा पाए बिना हम प्रभु से प्रार्थना करने से वो प्रार्थना नहीं सुनी जाएगी। ஆக அந்த நீதிமான்கள் நிலையிலே நாம் கடந்து வர வேண்டும். तो धर्मी ठहराए जाना जरूरी है। கர்த்தர் சோதோம் குமாரை அழிக்கும் போது 10 நீதிமான்கள் இருந்தால் இந்த தேசத்தை நாசமாக்குகிறது என்று கேட்டார். और सोदोम गोमोरा को सत्यानाश करने से पहले अब्राहम ने परमेश्वर से पूछा, यदि इस नगर में 10 धर्मी लोग हैं तो क्या इसको आप नाश करोगे? ஆம், நாம் வாழ்கிற இந்த தேசமும் மிகவும் ஆபத்தான நிலையிலே சோதோம் குமாரை போல ஆகிக் கொண்டிருக்கின்றன. और ये जो दुनिया जिसमें हम जी रहे हैं सोदोम गोमोरा की तरह जा रहा है। ஆக கடைசி காலம் சமீபித்து விட்டது. तो अंतिम समय बहुत निकट है பஞ்சங்கள் ஆரம்பமாக போகிறது. और अकाल शुरू होने वाला है। வெட்டுக்கிளிகள் தேசத்திலே உரைகிறது. टिड्डियां देश में आ रहा है। கடந்த நாட்களில் செய்தியை கேட்டேன். பஞ்சாப், ராஜஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் வெட்டுக்கிளிகள் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. और पिछले दिनों में खबर भी हमने सुना था, राजस्थान, पाकिस्तान और साउथ अफ्रीका जैसे देशों में टिड्डियां बहुत आ पड़ी है கொள்ளை நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. और महामारी बढ़ती जा रही है। ஆக இந்த நிலையிலே और ऐसे दिनों में நாம் அவரை நோக்கி ஜெபிக்கிற நாம் जो परमेश्वर की ओर पुकारते हैं,
மனம் திரும்பி वो मन फिरें, பாவ மன்னிப்பு பெற்று पाप की क्षमा पाएं, நீதிமான்கள் என்ற நிலையிலே धर्मी हो जाएं அவரை நோக்கி கூப்பிடும்போது और प्रार्थना करें, கர்த்தர் நமக்கு ஜெபத்தை तब கேட்கிறார். प्रभु प्रार्थना सुनेंगे। இரண்டாவதாக और दूसरा, நாம் யாருக்கும் தெரிந்தபடியே जैसे हम सब जानते हैं, கர்த்தர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்பித்து தந்தார். प्रभु ने हमारे लिए एक प्रार्थना सिखाया। அது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. वो मत्ती 6वां अध्याय में लिखा है, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். वहाँ पर लिखा है, जैसे हम एक दूसरे को क्षमा करते हैं वैसे हमारा क्षमा कर। ஸோ ஆக நாம் ஜெபம் பண்ணும் போகும்போது तो जब हम प्रार्थना करने जाते हैं, நாம் மன்னிக்க வேண்டிய எல்லா காரியத்தை மன்னித்திருக்க வேண்டும். जो जो बातों को हम क्षमा करना है उसको क्षमा करना जरूरी है। நாம் மற்றவர்களை மன்னிக்காதபடிக்கு और यदि हम एक दूसरे को क्षमा नहीं करते, நமக்கு விரோதமா பேசினவைகள் நம்மளை ஏளனம் பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதமா எதுவும் செய்திருக்கலாம். कोई हमारा ठट्ठा उड़ाए होंगे, हमारे विरोध में कुछ कहे होंगे, तो ஆக இவை யாவற்றையும் மன்னிக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். पर ये जो भी हमारे विरोध में जो भी बातें किया गया है उसका क्षमा करना है। இந்த மன்னிக்காமல் இருப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஹியூமிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். यदि क्षमा नहीं हुआ है तो वो दूसरों को क्षमा नहीं किया है, தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். और उसके पास नम्रता नहीं है। ஆமென். आमेन। அந்த ஹியூமிலிட்டி இல்லாதபடிக்கு ஜெபம் செய்தாலும் அந்த ஜெபம் கர்த்தரால் அங்கீகரிக்க முடியாது. नम्रता बिना प्रार्थना किया तो भी वो प्रार्थना प्रभु नहीं सुनते हैं। ஹியூமிலிட்டி இல்லாவிட்டால் மற்றவர் மன்னிக்கவும் முடியாது. यदि हमारे पास दीनता या नम्रता नहीं है तो हम दूसरों को क्षमा नहीं कर सकते, இந்த ப்ரௌட் அல்லது பெருமை அவனை ஆக்குபை செய்யும். और इसके बदले घमंड या अहंकार उसके अंदर आ जाएगा। பெருமையோடு நாம் ஜெப சமூகத்தில் ஜெபிப்போம் என்றால் அது அந்த ஜெபம் தகுதி பெறாது. यदि अहंकार होते हुए या घमंड होते हुए प्रार्थना करेंगे तो वो प्रार्थना प्रभु नहीं सुनेंगे। நாம் 2 பேர் ஜெபிக்க சென்றதை பார்த்திருக்கிறோம். 2 जन प्रार्थना करने के लिए गए थे आराधनालय में, उसके बारे में हम जानते हैं। ஒருவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். उनमें से एक जन अपने आप को मैं पापी हूँ, मुझ पर दया कर बोल के प्रार्थना किया। ஈ நாட் எனி தன்னை தானே ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவில்லை. वो अपने आप को कुछ बढ़ाई नहीं किया, ஆனால் ஆயக்காரனோ தன்னை பற்றி விசாரித்து நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்று பல ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு ஒரு வித்தவுட் சம் மேட்டுமையான மனதோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். और दूसरा व्यक्ति जो है वो अपने जो भी वो अच्छे कर्म करता है वो सब कुछ लेकर प्रभु से प्रार्थना किया। அந்த 2 பேரிலே தன்னை தாழ்த்துவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் நீதிமானாக கடந்து சென்றான். और उन दोनों में जो अपने आप को दीन किया, नम्र किया, उनकी प्रार्थना को प्रभु ग्रहण किया और उसको धर्मी ठहराया। இந்த சாத்தானின் தலைவனாகிய லூசிபர் கூட और शैतान लूसीफर जो है அவனும் முன்பதாக தேவ சமூகத்திலே வர்ஷிப் லீடரா இருந்தான். वो परमेश्वर के सामने परमेश्वर की आराधना करने वाला था, ஆயினும் அவன் சமூகத்திலே பெருமை காணப்பட்டபடியால் पर उसके अंदर घमंड होने के कारण அவன் அந்த ஆராதனையிலிருந்து நீக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து நீக்கப்பட்டு பாதாளத்து பூமியிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. उसको भी उसके स्थान से गिरा दिया गया था। ஆக நம்முடைய ஆராதனை இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபமா இருந்தாலும் சரி, ஒரு தாழ்மையோடு உள்ள மற்றவர்களை மன்னித்த பிறகுதான் அந்த ஆராதனையோ அல்லது ஜெபமோ கர்த்தர் கேட்கக்கூடிய ஒரு தகுதியா இருக்கிறது. तो चाहे हमारी आराधना चाहे हमारे प्रार्थना कुछ भी हो, हमारे अंदर वो नम्रता जरूरी है। नम्रता के साथ हम जब प्रार्थना करते हैं वही प्रार्थना सुनी जाती ஆக है। மற்றவர்களை மன்னிப்பது, तो एक दूसरे को क्षमा करना, நம்மை தாழ்த்துவது हमें नम्र करना, இஸ் a preparation for the prayer. ये तैयारी है प्रार्थना के लिए। இது இல்லாதபடிக்கு ஜெபத்துக்கு நீ கடந்து செல்வாய் என்றால் அது பிரயோஜனமற்றதா இருக்கிறது. इसको छोड़कर हम आगे प्रार्थना में बैठेंगे तो वो प्रार्थना योग्य नहीं रहेगा। சோ ஆகிய தவிரம் சொல்கிறது, நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருந்து, इसलिए वचन हमें बताती है कि स्वयं ही होकर
ஜாகிரதையாக ஜெபம் வேண்டல் செய்யுங்கள். प्रार्थना करने के लिए सचेत रहो. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவதாக और तीसरा, cleansing in our physical body. हमारे शरीर में भी शुद्ध होना. ஆமென். आमेन. இப்போ நான் கர்த்தருக்கு ஜெபிக்க இருக்கும்போது जब हम प्रभु के सामने प्रार्थना के लिए बैठते हैं அல்லது ஆராதனைக்கு வரும்போது या फिर आराधना करने जाते हैं, நம்முடைய சரீரங்களை சுத்திகரிப்பும் வஸ்திரங்களை சுத்திகரிப்பும் தேவையா இருக்கிறது. हमारा शरीर को, हमारा वस्त्रों को भी शुद्ध रखना है. நீங்கள் லேவியர் புத்தகத்தை கவனிக்கும் போது लेवी व्यवस्था को हम पढ़ते हैं. ஒருவன் ஆராதனைக்கு வரும்போது वहाँ पर आराधना करने के जाने के पहले, அது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, चाहे वो औरत या जेंट्स, அவன் இவ்விதமாக தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. वो कैसे शुद्ध करना है अपने आप को, उसके बारे में लिखा है. அது சிலர் பழைய ஏற்பாட்டு காலம் சொல்லி விட்டுருவாங்க. और बहुत लोग ये तो पुराना नियम की बात है बोल के छोड़ देते हैं. நோ, ऐसे नहीं. நீ பசுத்தமுள்ள தேவனை தரிசிக்கும் போது, और पवित्र परमेश्वर को हम दर्शन करने जा रहे हैं तो, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனை ஜெபிக்கும் போது, सर्वशक्तिमान परमेश्वर के सामने जा रहे तो நீ எவ்விதம் இருந்து விட்டு ஜெபிக்காதே. तुम कैसे भी ना रहे. பல வருடங்களுக்கு முன்னதாக சிலர் நம்முடைய சபைக்கு கடந்து வந்திருந்தார்கள். कुछ समय पहले कोई लोग कलीसिया में आ रहे थे. அந்த சகோதரி நைட் உடுத்த ட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கிறாப்ல. उसमें एक बहन है, वो रात को कैसे कपड़े पहन के सोई थी, उसी कपड़े से आ रही है. வித் நைட் ட்ரெஸ். वो नाइट ड्रेस में. ஸோ மீட்டிங் முடிஞ்சு அவளை விசாரித்த போது, और मीटिंग खत्म होने के बाद उनसे जब पूछताछ किया, அதே குளிக்கவும் இல்லை, वो नहाया भी नहीं था, வஸ்திரங்களை சுத்திகரிக்கவும் இல்லை, कपड़े भी नहीं बदला था. எப்படியோ தூங்கி எழும்பி கம்பளச மூலமாக வந்துட்டாங்க. सो के उठ के देर हो गया, जल्दी जाना है बोल के कैसे भी आ गए. தேவ ஆவியானவர் அன்றும் அவளோடு பேசினார். और प्रभु ने उनसे भी बात किया. ஆமென். आमेन. ஆக பசுத்தமுள்ள தேவனத்தை நாம் என்கவுண்டர் பண்ண போகிறபடியால் हम पवित्र परमेश्वर के सामने हम जा रहे हैं. ஜெபம் யாருக்கு எடுக்கிறோம்? और प्रार्थना किसके लिए कर रहे हैं? மனுஷனிடத்தில் அல்ல, और मनुष्य से नहीं. பாவியான மனுஷனிடத்தில் அல்ல, कोई पापी मनुष्य से हम विनती नहीं कर रहे. பசுத்தமுள்ள தேவனிடத்திலே நாம் ஜெபத்தை எடுக்கிறோம். पवित्र परमेश्वर से हम प्रार्थना करते हैं. நீங்கள் வேதங்களை கவனிக்கும் போது वचन को जब हम पढ़ते हैं, லேவியாரகவும் பல காரியங்கள் ஏற்பட்டிருக்குது. அதில் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். बहुत बातें लिखा है पर एक दो बात कहेंगे. லேவியாரகவும் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார். और इसमें लेवी व्यवस्था 17 का 16 वचन केवल हम पढ़ते हैं, परंतु यदि वह उनको ना धोए और ना स्नान करें तो उसको अपने अधर्म का भार स्वयं उठाना पड़ेगा. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 5 3 பார்க்கும்போது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்கிறான். और भजन संगीता में भी दाऊद ये कहता है, बोर में मैं तैयार होकर आपके सामने आऊंगा. ஆமென். आमेन. ஆக நமக்கு ஒரு கிளீன்சிங் ப்ராசஸ் அவசியமா இருக்கிறது. तो हमें पवित्र शुद्ध करना जरूरी है. ஆமென். இது பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தரும் புதிய கர்த்தரும் ஒரே கர்த்தரா இருக்கிறபடியால் அவருடைய நேச்சர் ஆஃப் காட் will not be changed. पुराना नियम या नया नियम, हर समय प्रभु वही परमेश्वर है पवित्र. ஆமென். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பாவ மன்னிப்புக்கு சுத்திகரிப்புக்கென்றும் ஆடு மாடுகளின் ரத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஒரே பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और पुराना नियम में प्रायश्चित के लिए मेमने की लहू बहाया जाता था, पर नया नियम में प्रभु यीशु मसीह का लहू हमें दिया गया है. ஆக சுத்திகரிப்பு ரெண்டு டெஸ்டமெண்ட் டைம்லும் தேவையா இருக்கிறது. तो दोनों व्यवस्था के समय में, दोनों नियम के समय में लहू से शुद्ध होना जरूरी था. நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். उसमें कोई फर्क नहीं है. நீ வீட்டில் இருந்து ஜெபித்தாலும் சரி,
ஆராதனைக்கு வந்து கூட இருந்து ஜெபித்தாலும் சரி, cleansing our body and dress is mandatory. यदि हम घर में बैठ के आराधना कर रहे हैं या चर्च में आकर कर रहे हैं, कहीं भी हो, जब प्रभु के सामने हम बैठते हैं, हम तैयार होकर நம்முடைய தேவன் அசுத்தத்துக்கு அல்ல, நம்மை பசுத்தத்துக்கே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். क्योंकि अशुद्धता के लिए नहीं, पवित्रता के लिए प्रभु ने हमें बुलाया है. ஆமென். மற்ற காரியங்களை நீங்கள் லேவியர் புக்கத்தை படித்துக் கொள்வோம். எவ்விதமான சுத்திகரிப்பு தேவைகள் தேவையா இருக்கின்றன. और इसे ऐड कर और भी क्या क्या शुद्धताई है उसके बारे में लेवी अवस्था में आप पढ़कर देखिए. ஈவன் சாப்பிட காரியத்திலும் சுத்தமான சாப்பாடு, சுத்தம் அல்லாத சாப்பாடு என்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறார். और खाने के विषय में भी प्रभु क्या अच्छा है, शुद्ध है, क्या शुद्ध नहीं है लिखा है. தேவன் தேவனுடைய ஆவி தங்குகிற ஆலயமாக இருக்கிறபடியால் இந்த ஆலயத்தை நாம் அசுத்தமான ஆகாரங்களாலே நாம் புசித்து கேடு உண்டாக்க கூடாது. तो हमारा शरीर प्रभु का मंदिर है, इसलिए शरीर को भी अशुद्ध नहीं करना है. கர்த்தரை அறியாதவர்களும் தேவ வார்த்தைக்குள் வராதவர்களும் அப்படி செய்கிறார்கள். जो परमेश्वर को नहीं जानते हैं, वचन नहीं जानते हैं, वो ஆனா கர்த்தரை அறிந்திருக்கிற நமக்கு நாம் சுத்தமாக நாம் ஜெபிக்கிற வேளையிலே காணப்படுவோம். पर जो परमेश्वर को जानते हैं, हम शुद्ध होना जरूरी है. Blessed be the name of the Lord. ஆமென். ஆக சுத்திகரிப்பும் ஆவிக்கிற பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நமக்கு அவசியமாயிருக்கிறது. நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும். तो शारीरिक रीति से भी आत्मिक रीति से भी शुद्ध होना हमें जरूरी है. Amen. आमेन. Amen. आमेन. நான்காவதாக और चौथा, becoming in one accord with faith. और एक मन होकर एक चित्त होकर होना जरूरी है. Blessed be the name of the Lord. धन्य है यीशु का नाम. நீங்க ஜெபிக்கும் போகும்போது जब हम प्रार्थना करने जाते हैं, we mean one accord. சப்போர்ட் குடும்பமாக ஜெபிக்கலாம், ஆராதனைகளே பசுத்தவான்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம், விசுவாசிகள் சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த ஜெபிக்கிற வேளையில we need one accord. हम घर में इकट्ठे होकर प्रार्थना करें या पवित्र लोगों के साथ इकट्ठा होकर प्रार्थना करें, हमें एक चित्त होना जरूरी है. நீங்க 2 பேரா இருந்தாலும் சரி, चाहे हम 2 व्यक्ति हैं, 3 பேரா இருந்தாலும் சரி, 3, ஒரு மனப்பட வேண்டும். हम एक मन होना जरूरी है. ஆமென். ஜெபிக்க வேண்டிய காரியத்துல, और प्रार्थना करने के विषय में, மன்னிக்க வேண்டிய காரியத்துல, क्षमा करने के विषय में, சுத்தமா இருக்க வேண்டிய காரியத்துல, और शुद्ध होने के विषय में, நான் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது हम परमेश्वर के सामने विश्वास से जोते रहते हैं. ஒரு மனதாக வேண்டிய அவசியமாயிருக்கிறது. हम एक मन होकर एक चित्त होकर करना जरूरी है. Matthew chapter 18 verse 19 says, मत्ती 18:19, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். फिर मैं तुमसे कहता हूँ, यदि तुम में से 2 जन पृथ्वी पर किसी बात के लिए एक मन होकर उसे मांगे, तो वह मेरे पिता की ओर से जो स्वर्ग में है उनके लिए हो जाएगा. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. So ஆக நாம் ஒருமனப்படுவது ஒரு அவசியமா இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் ரிவர்ஸ் வேல படித்தா, நீங்கள் ஒருமனப்படாமல் ஜெபித்தால் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட மாட்டாது. तो हमें एक मन होना जरूरी है. यदि हम एक मन नहीं होते, हमारा प्रार्थना नहीं सुने जाएगी. ஆக அப்படி சொல்லுறது, நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணுங்கள். इसलिए सचेत रहने के लिए, संयमी होने के लिए वचन में लिखा है. ஆமென். பல நினைவுகளோடு, பல விருப்பங்களோடு, பல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோடு நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது हम विभिन्न प्रकार की विचार से या कैसे भी हो हम प्रार्थना करने के लिए प्रयत्न करेंगे, तो that prayer will not be heard by the honored by the Lord. वो प्रार्थना प्रभु नहीं सुनेंगे. ஆமென். आमीन. வேதம் கிளியரா சொல்கிறது, நீங்கள் பூமியிலே எங்கு இருந்தாலும் ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிப்பதால் நீங்கள் வேண்டுதல் உங்களுக்கு செய்யப்படும்.
पृथ्वी पर अब कहीं भी हो, पृथ्वी पर एक मन होकर प्रार्थना करेंगे, मांगेंगे तो वो पूरा हो जाएगा। Amen. Amen. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम। तो ஆக ஒருமனப்படுதலுக்கு இது ஜெபத்திற்கு வேண்டிய ஆயத்தமாயிருக்கிறது. तो मन एक होना जरूरी है, एक तैयारी है। ஆமென். आमेन। இது தனிப்பட்ட ஜெபத்தை சொல்லவில்லை, இது கம்பைன்ட் பிரேயர் பற்றி சொல்லப்படுகிறது. ये व्यक्तिगत प्रार्थना के बारे में नहीं है, पर मिलकर प्रार्थना करने के विषय में बता रहा है। ஆக நீங்க ஆராதனைக்கு வந்தாலும் சரி, குடும்பமாக ஜெபித்தாலும் சரி, விசுவாசிகளாக ஜெபித்தாலும் சரி, இந்த ரிக்வயர்மெண்ட்டை நாம் சந்திக்க வேண்டும். तो हम विश्वासी मिलकर प्रार्थना करें या परिवार मिलकर प्रार्थना करें, एक मन होकर प्रार्थना करना जरूरी है। ஐந்தாவதாக और पांचवा 1 John chapter 5 verse 14. पहला यूहन्ना 5:14। நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். यहाँ पर लिखा है, और हमें उसके सामने जो हियाव होता है वह यह है कि यदि हम उसकी इच्छा के अनुसार कुछ मांगते हैं तो वह हमारी सुनता है। Amen. Hallelujah. हालेलुया। So before the prayer, நமக்கு ஒரு மைண்ட் செட் தேவையா இருக்கிறது. तो प्रार्थना करने से पहले हमारा मन को ऐसे टिकाना है कि தேவ சித்தத்தின்படி செய்வதற்கு. वो क्या है? प्रभु की इच्छा के अनुसार होने के மீன் लिए। ஒருவேளை நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய டிசையர் பலவிதமாக இருக்கலாம். क्योंकि हमारा विचार, हमारा इच्छा, हमारा चाहत अलग हो सकता है। Not according to our desire, not according to our willness, not according to our line of thinking. तो इसलिए हमारा विचार के या फिर हमारा इच्छा के अनुसार नहीं, ஆனால் according to the will of Father. पर हमारा स्वर्गीय पिता की इच्छा के अनुसार पूरा होना है। இந்த மைண்ட் செட் தேவையா இருக்கிறது. तो हमारा मन उसमें ठिकाना है। அவர் தேவன் தாமே சரீரத்தில் வந்து கெத்செமனேக்கு ஜெபிக்க சொல்லும்போது, जब यीशु मसीह गत्सेमने वाटिका में प्रार्थना करने के लिए गए थे, அவர் சரீர பிரகாரமாக சிலுவை பாடுவது நினைக்கும் போது அவரால் தாங்க முடியாத ஒரு காரியம். शारीरिक रीति से क्रूस की जो दुख है उसको सोचा तो बहुत कठिन है। மேலும் சிருஷ்டிகளின் கரத்திலே இந்த பசுத்த சரீரத்தை சிலுவையில் அறை ஒப்பு கொடுப்பது அதுவும் மிகவும் கடினமான காரியம். तो और सृष्टियों के हाथों में एक सृष्टिकर्ता अपने आप को छोड़ना वो बहुत कठिन बात है। அந்த நீங்கள் ஜெபத்தை கவனித்தீர்கள் என்றால், तो वहां पर हम प्रार्थना को देखते हैं, இந்த பாத்திரத்தை மாற்றக்கூடுமானாலும் மாற்றும். तो यीशु मसीह ने ऐसे प्रार्थना किया, ये कटोरा मुझसे हटा सकता तो हटा दे, ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, फिर भी मेरी इच्छा नहीं உம்முடைய சித்தம். बल्कि तेरी इच्छा पूरा हो। Amen. आमेन। ஆக சம்டைம் நம்முடைய நினைவுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். कभी कभी हमारा चाहत, हमारा विचार अलग होता है। I mean, this may be according to our lust. वो हमारा अभिलाषा के कारण होती है। This may be according to the world spirit. ये संसार की आत्मा से होती है। அவன் எதுவா இருந்தாலும், कुछ भी हो, तो மன தெளிவாக, तो स्वयं भी होकर, ஆண்டவரே இது என்னுடைய தேவையா இருந்தாலும் ஆயினும் உம்முடைய சித்தம் நிறைவேறப்படுவதாக. ये मेरा चाहत है, मेरे विचार है, फिर भी प्रभु आपकी इच्छा पूरा हो बोल के प्रार्थना करना। நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிப்போம். हमारे समस्या कुछ भी हो प्रभु के सामने Lord, let रखते हुए it be प्रार्थना according to your will. हे प्रभु तेरी इच्छा पूरा हो। Amen. Amen. ஆக we must make up our mind to the desire of our Father. तो हमारा मन को टालना जरूरी है प्रभु की इच्छा के अनुसार। Amen. आमीन। ஒருவன் நினைத்தானாம், நான் தொடுகிறதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணான், ஃபாஸ்டிங் பிரேயர். एक व्यक्ति ने ऐसे प्रार्थना किया, जो कुछ मैं छूऊं वो सोना होना है। तो நான் தொடுற செல்வந்தனாக விரும்பினால் நான் தொடுகிறதெல்லாம் பொண்ணாயிட்டா அந்த பொண்ணை விட்டு நாம் பயங்கர பங்களா கட்டலாம், மற்ற காரியங்கள் நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் என்று நல்லா ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாராம்.
तो वो सोचा था कि मेरे पास बहुत सोना हो जाएगा, उससे मैं बहुत अमीर बन सकता है। ஸோ ஆக இவன் தொடர் உபவாசப்பட்டதுனால கத்தர் அவனுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டார். तो ये बार बार परमेश्वर से ये चाहत रख के प्रार्थना किया और परमेश्वर ने उसको सुना। என்ன என்ன சம்பவித்தது? क्या हुआ था? அவன் உட்கார்ந்த சேர தொட்டால் சேர் பொன் சேராக மாறிவிட்டது. जिस कुर्सी में वो बैठने जा रहा था, कुर्सी को छुआ, वो सोना बन गया। அப்பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டான். वो खुश हो गया था, ஓ ஐ காட் த கோல்டன் சேர். मेरे पास सोना का कुर्सी हो गया। और प्रेज द लॉर्ड கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்டார். प्रभु ने मेरी प्रार्थना सुनी। பிறகு அவருடைய மனைவியானவள் ஃபுட்டை கொண்டு வச்சு டேபிளில் வச்சு அப்படிலாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு और उसकी बीवी ने खाना ले जाकर दिया। அந்த சாப்பிடுவதற்காக சாப்பாடு எடுத்தால் சாப்பாடும் பொன்னாய் விட்டது. जब उसने खाने पर हाथ लगाया, वो खाना भी सोना के हो गया। அப்போ கொஞ்சம் ஐடியா வந்து ஜோ இப்போ சாப்பிட முடியாத கண்டிஷன் ஆகி போச்சு. तो वो सोचा था कि अभी खाना कैसे खाएंगे। அப்படியாவது சரி முடியவில்லை, மனைவியை கொண்டு ஸ்பூனை கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கொண்டார். और बीवी से चम्मच मांगा, चम्मच से खाना खाया। நைட்டில் தூங்குறதுக்காக கடந்து சென்றார். इस तरह वो रात को सोने के लिए गया। தன்னோட மனைவியை தொட வேண்டியதாயிட்டு. बीवी को भी छुआ மனைவியும் பொன் சிலை ஆகிவிட்டாள். और बीवी भी सोने की मूर्ति बन गई। இது ஒரு ஸ்டோரி. इस तरह एक कहानी है। காரணம் நாம் நினைக்கிறது சம்டைம் நாம் நினைப்பது உண்டு, பட் இஸ் நாட் அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் த பீப்புள். तो कभी कभार हमारा विचार बहुत ऐसे बड़ी विचार होती है, पर हमारी जरूरत की नहीं होती। சம்டைம் நம்ம டிசைர் மே பி ராங். हमारी इच्छा कभी गलत हो सकती है। சம்டைம் அவர் வேஸ் மே பி ராங். हमारा मार्ग गलत हो सकती है। ஆமென். आमीन। ஸோ ஆகையால் நாம் ஜெபத்தை செய்தாலும் we must make our mind to agree with the will of God. तो हम परमेश्वर की इच्छा के अनुसार हमारे जीवन में पूरा होने के लिए प्रार्थना करना है। வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்திலே உண்டாயிருந்த முள் நீங்கும்படியாக 3 முறை ஜெபித்தாராம். प्रेरित पौलुस ने अपने शरीर में जो काटा था उसको दूर करने के लिए 3 बार प्रार्थना किया। 3ஆம் முறை கர்த்தர் அவனோடு பேசினார், என் கிருபை உனக்கு போதும். और तीसरी बार परमेश्वर ने उत्तर दिया, मेरे अनुग्रह तेरे लिए काफी है। பிறகு நிருபங்களை சொல்லும்போது அந்த முள்ளினாலே நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை தாழ்ந்து இருக்கும்படிக்கு உதவி செய்தது என்று சொல்கிறார். और वो अपने पत्रों में ये लिखा, वो काटा उनको एक मार्ग बना, एक सहारा बना कि वो अपने आप को घमंड ना करे। ஆக தேவ ஜனமே நம்முடைய விருப்பங்களை நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுதலாக தெரிவிக்கலாம். तो हमारे चाहत को हम प्रभु के सामने बता सकते हैं। ஆயினும் கர்த்தருக்கு சித்தமானால் இதை நிறைவேற்றுவீராக என்று ஒரு ஒன்னஸ் மைண்ட், த அக்ரிமெண்ட் ஆஃப் மைண்ட் நம்ம இருப்பது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். हमारे चाहत को प्रभु के सामने रखते हुए फिर भी हम परमेश्वर की केवल इच्छा हमारे जीवन में पूरा होने के लिए प्रार्थना करना है। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। तो ஆக இந்த மைண்ட்னஸை நாம் பெற்றுக்கொள்வது இஸ் ரெடினஸ் டு பிரேயர். ऐसे हमारा मन को तैयार रखना एक तैयारी है। ஆமென். आमीन। இந்த மைண்ட் செட்டோடு நாம் தேவ சமூகத்தை கடந்து ஜெபத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ऐसे हमारा मन को टिकाकर हम प्रार्थना करना है। ஆமென். கடைசியாக और अंत में ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது रोमी 8वां अध्याय 14 முதல் 16 வரை 14 से लेकर 16 तक। மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். इसलिए जितने लोग परमेश्वर की आत्मा के चलाए चलते हैं वह ही परमेश्वर के पुत्र है, क्योंकि तुमको दासवंत की आत्मा नहीं मिली और फिर मिली कि फिर भयभीत हो, परंतु लेपालकपन की आत्मा मिली है जिससे हमको अब्बा है पिता कहकर पुकारते हैं। ஆமென்.
கத்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ஜஸ்ட் அட்ரஸ் அவர் காட் ஆஸ் எ ஃபாதர். और इसके अलावा हम देखते हैं प्रभु ने सिखाया प्रार्थना में भी हम परमेश्वर को पिता कर कर कहते हैं. அந்த ஃபாதர் என்று சொல்லும்போது पिता कहने पर ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. वो एक रिश्ता को बताती है. இங்கு நாம் கேட்ட வசனத்திலே நாம் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து என்று சொல்கிறார். और प्रभु ने हमें लेपालकपन की आत्मा दिया है जिससे हम उनको अब्बा और पिता कहते हैं. எப்பொழுது நம்முடைய தேவன் நாம் நம்முடைய பிதாவா இருக்கார் என்றால் कब वो हमारे लिए पिता है, அவரை விசுவாசித்து हम विश्वास करके அவரை ஏற்றுக்கொண்டு ग्रहण करके அவரை பெற்றுக்கொண்டவர்கள், और प्रभु को अपने अंदर पाए हैं, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். वो उनकी संतान है அவர்கள் பிதா என்று கூப்பிடலாம். और वही उनको पिता करके पुकारते हैं. இப்பொழுது நாம் சொல்லும்போது யாராவது தெருவில் நடக்கிற பிள்ளைகள் அப்பா என்ன கூப்பிட்டா எப்படி இருக்கும்? यदि हमें और कोई रास्ते में चलते वक्त कोई और हमें पिता पुकारा तो कैसे लगेगा? Can you accept it? क्या आप उनको ग्रहण करोगे? முடியாதல்லவா? नहीं है ना. ஆக ஜெபிக்கும் போது इस तरह प्रार्थना करते वक्त when we are addressing our Lord as a father, हम परमेश्वर को पिता करते पुकारते हैं. we must stand in the sonship situation, sonship position. हम भी संतान के स्थान में रहना है. Amen. आमीन. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே அவருடைய பிதா என்று கூப்பிடுகிறோம். हम उनके संतान होने के नाते उनको पिता करके पुकारते हैं. இவர்கள்தான் அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய பசுத்த ஆவியை பெற்றவர்கள். और उनको ही वही आत्मा मिली है जो ले पालकपन का है. நம்ம இப்படிப்பட்டவர்கள் தான் ஆவியோடு ஜெபிக்க முடியும். और वही आत्मा से प्रार्थना कर सकते हैं. பவுல் சொல்கிறார், நான் கருத்தோடும் ஜெபிப்பேன், ஆவியோடும் ஜெபிப்பேன். और पौलुस कहता है मैं समझ से भी प्रार्थना करूंगा, आत्मा से भी प्रार्थना இந்த करूंगा. கருத்தோடு யாரும் ஜெபிக்கலாம், और समझ से सब लोग प्रार्थना करते हैं. ஆனா ஆவியோடு ஜெபிக்க வேண்டும் என்றால் यदि आत्मा से प्रार्थना करना तो ஆவிக்குரிய பிதாவாக அவரை காண வேண்டும். हम आत्मिक पिता के रूप में परमेश्वर को देखना have the है. relationship. क्योंकि ये एक बड़ी रिश्ता है. அந்த புத்திரத்துவின் ஆவியிலே நின்று நாம் ஜெபிப்பது. और संतान होकर हम प्रार्थना करना. Amen. இதே கலாத்தியர் சபைக்கு சொல்லுகிறார். கலாத்தியர் 4:6 படிக்கும்போது மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். यही गलाती में भी लिखा है, प्रभु हमारे हृदय में अपनी आत्मा को भेजा है. Amen. आमीन. தேவனுடைய ஜனமே, ஆவியோடு ஜெபம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. हम आत्मा से प्रार्थना करना है. அநேக வசனங்கள் உண்டு. इस तरह बहुत वचन है. எபேசியர் 6:18 பார்க்கும்போது एफेसियर 6:18 நீங்கள் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்கிறார். हर समय और हर प्रकार से आत्मा से प्रार्थना. ஓ blessed be the name of the Lord. धन्य है यीशु का नाम. சோ ஆவியோடு ஜெபிக்கிற மீன் தேவனுடைய ஆவிக்குள் வந்து புத்திரத்துவத்தினுடைய ஆவியை பெற்று அவரை பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அல்லது அந்த நிலைக்கு கடந்து வரும்போனால் அப்போதான் ஆவியோடு ஜெபம் வேண்டுதல் செய்ய முடியும். हम लेपालकपन की आत्मा पाकर संतान के स्थान में होकर हम पिता करके पुकार के प्रार्थना करना है. Amen. आमीन. இது ஆவியில் ஜெபிக்கிறது. यही आत्मा में होकर प्रार्थना करना. ஆமென். அப்ப அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் உண்டாகிறது. तो ऐसे भी होकर प्रार्थना करने से वो प्रार्थना की बड़ी इफेक्ट पड़ती है. கர்த்தரோடு ஒரு சந்திப்பு உண்டாகிறது. परमेश्वर के साथ एक கர்த்தரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகிறது. एक अच्छी रिश्ता बनती है. Prayer is not only request our needs, but it's making the relationship with the Lord. प्रार्थना परमेश्वर से केवल मांगने का विषय नहीं है, परमेश्वर के साथ रिश्ता बनाने का है. ஆக இந்த ஜெபிப்பதற்கு तो इसलिए प्रार्थना करने के लिए அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் ஆவியினாலே ஜெபிப்பது. हम प्रभु की आत्मा पाकर आत्मा में भरपूरी होकर प्रार्थना करना है. இது எல்லா பசுத்தவான்களுக்கும்
தகுதியாக இருக்க வேண்டும். ये हर एक पवित्र दासों के लिए जरूरी எல்லா है, விசுவாசிகளுக்கும் அப்படி ஜெபிக்க வேண்டும். हर एक विश्वासियों के लिए जरूरी है. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில் தெளிந்த புத்தியோடும் தகுதியோடும் ஜெபித்த நாம் நம்முடைய ஜெபம் ப்ரிப்பரேஷன் ஆகுவதற்கு और तैयारी होकर हम प्रार्थना करने के लिए கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். प्रभु हमसे बात कर रहा है. நாம் யாவரும் ஜெபிக்கிறோம். हम सब प्रार्थना करते हैं. ஆனால் அந்த ஜெபத்தினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட், தட் மீன்ஸ் கர்த்தரோடு உள்ள ஒரு ஐக்கியம் வளருவதற்கு இந்த இந்த காரியங்கள் மூலமாக நான் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். पर वो प्रार्थना एक अच्छे प्रतिफल लाने के लिए, उसका इफेक्ट अच्छा होने के लिए क्या करना है प्रभु हमसे बोल रहा है. நீ சில பல காரியங்களுக்கு ஜெபித்து ஜெபம் கேட்கப்படாதனால சோர்ந்து போயிருப்பார்கள். बहुत लोग प्रार्थना करते हैं फिर कहते हैं मेरा प्रार्थना प्रभु ने नहीं सुना है, मैं थक गया हूँ, என்று நிராசை நடப்பதுண்டு. ऐसे निराश भी हो जाते हैं. கர்த்தர் அவளுக்கு சொல்கிறார், ऐसे लोगों को प्रभु ये कहता है உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும்படியாக ஜெபம் செய். और ऐसे प्रार्थना करो जो प्रभु सुन सकता है. ஆமென். आमेन. நம்ம சொல்லுவல கேட்கறதுக்கு அவர் வேலைக்காரர் கிடையாது. जो हम कहते हैं उसको करने के लिए प्रभु नौकर तो नहीं है. நாம் விரும்புவது போல கர்த்தர் அவர் செய்வதற்கு அவர் நம்முடைய ஒரு வேர்ல்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. जैसे जैसे हम कहते हैं वैसे वैसे करने के लिए वो हमारा संसारिक दोस्त नहीं है. He is a living father. वो जीवित परमेश्वर He is a है, living पिता God. है. वो परमेश्वर है. He is a king of kings. वो राजाओं का राजा है. He is a lord of lords. वो प्रभुओं का प्रभु है. பிதாக்கு மகிமைக்கு பேணாவ பரமேஸ்வர், தேவனுடைய மகிமையை தரித்திருக்கிற தேவன். और पिता का महिमा में है. அவரோடு நம்முடைய ஜெபத்தோடு நாம் அவரை அப்ரோச் செய்யும்போது तो प्रार्थना के साथ हम प्रभु के पास जाते हैं. we must examine ourselves, तो हमें अपने आप को जांचना जरूरी है. prepare ourselves हमें तैयार करना जरूरी है to talk with our Lord. उनसे बात करने के लिए. கர்த்தர் சொல்கிறார், प्रभु यूं कहता है நீ என்ன நோக்கி கூப்பிடு, तो मुझसे पुकार, நம்முடைய ஜெபத்தை கேட்பேன், मैं सुनूंगा இன்னும் உனக்கு அறியாத பல காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன். और बड़ी बड़ी बातें तुम्हें सिखाऊंगा. ஓ த மைட்டி லார்ட், वो परमेश्वर he महान is a है, mighty Lord, सर्वशक्तिमान கிருபையுள்ள परमेश्वर है, தேவன். अनुग्रहकारी परमेश्वर है. ஆகையால் அவருக்குரிய அந்த ஜெபத்துக்கு வேண்டிய தகுதிகளோடு நாம் அவரோடு ஜெபம் செய்வோம். तो प्रार्थना करने की जो योग्यता है उस तैयारी के साथ हम प्रभु से प्रार्थना करें. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த தேசத்தையும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய கிருபைக்குள் மறைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. हमारा प्रार्थनाओं को प्रभु सुनकर हमें भी, हमारे परिवार को भी, देश को भी प्रभु बचा के रखे. தேவ ஆவியானவர் நினைப்பூட்டுகிறது இதுவே. और प्रभु की आत्मा आज भी हमें ये स्मरण दिलाता है, ஜெபிக்கும் போது प्रार्थना करते समय don't be a casual approach, कैसे भी हो हम प्रभु से बातें ना करें, but the spiritual approach एक आत्मिक मार्ग में जाएं, with fear of God, भय मानते हुए, with the faith. विश्वास के साथ We have to approach our prayer. हम प्रार्थना में प्रभु से अप्रोच करना है. விதமான ஜெபம் உண்டாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஐக்கியத்திலும் உண்டாயிருக்கும் என்றால் हमारे जीवन में ऐसी प्रार्थना है तो தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிரியைகள் அதிகமாயிருக்கும். प्रभु की सामर्थ्य कार्य हमारे बीच में अधिक होगा. கர்த்தர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். जो प्रभु कहता है जिसके पास कान है वो सुने. கர்த்தர் சொல்கிறார், நான் தேவனாய் இருந்தால் என்னுடைய கனம் எங்கே? प्रभु कहता है यदि मैं परमेश्वर हूँ तो मेरा आदर कहाँ है. நம்முடைய பிள்ளைகள் ஆராதனை செய்யும் போதும் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும். आराधना करते समय भी आत्मा से, सच्चाई से आराधना करना எப்படி है. ஆராதிப்பினாலே அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது அல்லவா? कैसे भी वो करने से प्रभु उसको ग्रहण नहीं करेंगे. தேவன் நம்மோடு பேசின காரியத்தை நாம் நினைவு கொண்டு வருவோம். जो प्रभु ने हमसे बात किया है उन बातों का स्मरण रखें. அதன்படி
நாம் ஜெபிக்க தீர்மானிப்போம். और इस वचनों के अनुसार हम प्रार्थना करने के लिए निर्णय करें. தேவ ஜனம் கர்த்தரோடு ஒரு ஜெபத்திலே தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய ஐக்கியத்தையும் உணர்ந்த வண்ணமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. और परमेश्वर के उपस्थिति को और परमेश्वर की संगति को हम अपने जीवन में अनुभव करें. யாவரும் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करें. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். हमारे स्वर्गीय पिता इस समय के लिए धन्यवाद देते हैं. கர்த்தர் எங்களுடைய பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். जो हमसे बात किया हर एक वचन के लिए धन्यवाद. தெளிந்த மனதுள்ளவர்களாய் और हम संयमी होकर ஜாக்கிரதையோடு ஜெபிக்க சொன்னீரே. सचेत रहकर प्रार्थना करने के लिए ஆகையால் இந்த நேரத்தில் கர்த்தாவே தம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் எங்களை சீரமைத்துக் கொள்ள इस समय हम अपने आप को इस तरह बनाने के लिए எங்களுக்கு உதவி தாரும். हमें सहायता कर. கேட்ட வசனங்களை ஆவினத்தாமே இன்னும் நினைப்பூட்டுவீராக. जो सुना था ये वचन को बार बार हमें स्मरण दिलाना. உள்ளத்தில் வைப்பீராக. हमारा हृदय में ये वचन बने रहे. ஆக இவ்விதமாக தங்கள் ஜனங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே தம்முடைய வார்த்தையின்படியே எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதல் செய்வீராக. और जो भी प्रार्थना इस तरह तैयार होकर करते हैं, हर एक प्रार्थना प्रभु सुनकर उत्तर दे. உம்முடைய வார்த்தையை நிரூபிக்கும். प्रभु अपने वचन का स्थापित कर. உம்முடைய வல்லமையை நிரப்பும். तेरे सामर्थ से भर. உம்முடைய கிருபையின் நிழலுக்குள்ளே ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. हम हर एक के ऊपर तेरे अनुग्रह बढ़ते जाए. இவற்றை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. सब कुछ यीशु के नाम से हम मांगते हैं. ஆமென். आमीन. யாவரும் ஆராதனை கடந்து செல்வோம். நாம் தெரிந்திருக்கபடி ஆராதனை என்பது நம்மளை கேட்ட வசனத்தின்படி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஒப்பு கொடுப்பது, ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்பது, நாம் பசுத்தமாவதற்காகவும் நீதியின் கிரிகள் பெறுவதற்காகவும் அப்படி சமூகத்தில் முழு மனதோடு ஒப்பு கொடுப்பதே. आइए हम सब मिलकर प्रभु को नाम को तुदी करते हुए धन्यवाद से करते हुए let's come to the presence for the submission. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah, Lord. Oh, mighty Lord, be praised to you. हमारा परमेश्वर प्रभु यीशुआ तेरे पवित्र नाम के द्वारा हम आते हैं. You are the Lord of God Almighty. We come to the presence, Lord. Hallelujah. With all thanksgiving and all the submission, Father. Praise to you. You are the Alpha, Omega, Adi, Andu, Parameshwar. पवित्र नाम को महिमा हो. करते हम तेरी स्तुति हृदय के गहराइयों से. करते हम तेरी स्तुति हृदय के गहराइयों से. यीशु तू ही है हमारा प्रभु. यीशु तू ही है हमारा प्रभु. महिमा तेरी, महिमा तेरी, हो महिमा तेरी, महिमा तेरी. यीशु तू ही है हमारा प्रभु. यीशु तू ही है हमारा प्रभु. आत्मा सच्चाइयों से तेरी आराधना करेंगे. आत्मा सच्चाइयों से
You are my God, Almighty तेरी Father. महिमा हो, तेरी महिमा हो। हालेलुया। हर We come to the आराधना presence with our thanks. योग्य परमेश्वर। हालेलुया, हालेलुया, Lord, you are my life. हालेलुया, हालेलुया। प्रभु यीशु मेरे जीवन हमारा है, राजा, हमारा प्रभु, हमारा पिता, हमारा खुदा। तेरी धार्मिकता ही हमारे जीवन है। हालेलुया, हालेलुया, तू ही महान। तेरी धार्मिकता का अनुसार चलने के लिए शक्तिमान परमेश्वर। हालेलुया, इस समय समर्पित करते ही खुदावन। हालेलुया, 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 हालेलुया। आराधना में एकांगा एक साथ बैठे हैं, प्रार्थना में बैठे हैं, हाथों में समर्पण हर एक व्यक्ति को खुदावन हालेलुया समर्पण करते हैं। समर्पण करते ही खुदावन। Lord, together we come to the presence, Lord. हालेलुया। Let your presence, प्रभु हमारा ये आराधना को अंगीकार करने के, इस प्रार्थना को अंगीकार करने के, इस जीवन को समर्पण करते ही खुदावन। आमीन। हालेलुया। इश्क में सब कुछ देता, सब कुछ करता हूँ कुर्बान। जीवन का मेरा मसीह में उस पर रखूंगा ईमान। सब मैं देता हूँ, Everything, oh Lord. सब मैं देता हूँ, तुझको मुबारक पूंजी सब मैं देता हूँ। इश्क़ में सब कुछ देता, झुकता तेरे कदमों पर, छोड़ता सारी दुनियादारी, मुझे बिल्कुल अपना कर। सब मैं देता हूँ, सब मैं देता हूँ, तुझको मुबारक पूंजी सब मैं देता हूँ। I surrender all. हमारा आत्मा, प्राण और शरीर को भी जीवदान बलि बोलकर तेरी धार्मिकता में चलने के लिए भी, तेरी पवित्र आत्मा के द्वारा चलने के लिए भी समर्पित करते हैं। Let our life be bring glorify your name. सारी बातों को तेरे हाथों में सौंपता हूँ फादर। Everyone who are attending the prayer, let all be कृपा के सिंहासन के सामने समर्पित करते हैं Lord. Let your perfect will be done. Let your righteousness be overrule everyone. Let the Holy Spirit overrule every one of the believers, O Father. Let your protection, तेरी ज्ञान, तेरी बुद्धि, तेरी शांति, खुशियां बने रहने के लिए समर्पित करते हैं लॉर्ड। Let your presence be abide of you. यीशु मसीह का पवित्र नाम से मानते हैं। आमीन। May the grace of the Lord Yeshua and the communion of the Holy Spirit be with you all forever and ever. हालेलुया, 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 आमीन। हालेलुया, हालेलुया।